மட்டும் தான் இருக்குது. சரணுக்கு இருக்குது. சரண் இல்லை, தூங்கிடுவா. எப்போதும் சிங்கிங் தானா? ஹாய் விமல் தேவி, ஹாய் வாங்க, இனி இரு வணக்கம். என் கமெண்ட்டை படிக்கவே இல்லைக்கா ஸ்டார்ட்ஸில். இல்லையடா தம்பி, நீ வந்து இமோஜா போட்டிருந்தல, நான் பார்த்தேன்டா. கமெண்ட்டாக போட்டுருந்தியா? இமோஜா வந்துருந்துடா, நான் பார்த்தேன்னா நான் லைக் கொடுப்பேனே. அதனால தான் நான் உன்னை கேட்கல. நீ எனக்கு போட்டிருக்க, அதனால தான் உன்னை நான் கேட்கல. நீ எனக்கு போட்டிருக்கேன்னு. நீ தானா கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? ஐயோ, காமெடியாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. காமெடியாக இருக்கா? ஒரே நைட்டில் எனக்கு காமெடி பேசுன்ட்டீங்களே. ஓகே, ஹாய் வாங்க அந்தோணிசாமி அண்ணா, வாங்க. இனிய இரவு வணக்கம் அண்ணா. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க அண்ணா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாண்ணா? ஹாய் அக்கா, ஹாய் வாங்க. விபிஎம், இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? குட் நைட். ஈவன் காமெடி பீஸ் தானே, அது உண்மைதானே. சீரியஸான நான் கோவப்பட்டு நீங்கள் பார்த்தது இல்லையே. சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? டே என்னடா பண்ண? என்னால் கமெண்ட் பண்ண முடியல அண்ணா. ஸ்பேனர் இருந்தால் கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் போகும்போது ஸ்பேனர் எடுத்துடுறேன். ஓகே, ஆமாம். தெரியலையா இப்போ கமெண்ட் பண்ண முடியலையா? எதுக்குடா இந்த ஈர வெங்காயம்? யாரும் இல்லை. சரி, நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சேன். இல்லை, காணாமல் போயிடுவீங்க. இப்போ பாரு, ஹாய் ஹலோ சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கீங்களேன்னு கொடுத்துருக்கேன். எப்படி தான் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும்? இப்படி தான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுமா? நீங்கள் வேறு இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் எந்த லோன் எப்படி கட்ட போகிறோம், எந்த வாடகை எப்படி கொடுக்க போகிறோம், எந்த சீட் எப்படி கட்ட போகிறோம், எந்த வண்டி டிவி எப்படி கட்ட போகிறோன்ற மைண்ட் செட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமாக இருந்து பல நாள் ஆகுது. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதோ எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் சாப்பிட்ணும். அக்கா இந்த ரியாக்ஷன் கொடுங்க. அடே என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்காண்டா பிரேமே. ஓடா, நார்மலாகவே அப்படிதான் இருக்குல்ல மூஞ்சி. ஒருத்தர் கமெண்ட்ஸ் கேட்டாரு, உங்களை எல்லாரும் கலாய்க்கிறாங்களே, உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்டார். ஏன் என் தம்பி அண்ணனுங்க தானே கலாய்க்கிறாங்க, நான் ஏன் கோவப்படணும்? போன லைவுக்கு முந்தின லைவுக்கு யாரும் கேட்டாங்க, என் தம்பி அண்ணனுங்க தானே கலாய்க்கிறாங்க, நான் ஏன் கோவப்படணும்? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா அது பாசிட்டிவு, அது நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவு. என் லைவில் அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா நான் ஜாலியாக இருப்பேன். அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு ஒருத்தர் முடிச்சிட்டேன். அவங்க திரும்ப இன்னொரு ஒரு கமெண்ட் கேட்டாங்க. ஸோ நைஸ். இதுவா அக்கா, உங்கள் பாட்டியின் சுருக்கு பைய ஆட்டையை போடுங்க. பாட்டியே இல்லைடா, செத்து காலமாகி காலாவதி ஆயிடுச்சுடா அது. குட் நைட் சிஸ்டர். குட் நைட் அண்ணா. விடிய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். பாய் அண்ணா. சூப்பர். மேடம்லாம் வேணாம் அண்ணா, தங்கச்சின்னு சொல்லுங்கள், இல்லை அக்கான்னு சொல்லுங்கள், இல்லை தோழியன்னு கூட சொல்லுங்கள். மேடம் வேண்டாம், அது என்னமோ பெரிய மரியாதை மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோ லாங்லாம் நான் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க மணிகண்டன் அண்ணா. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? மெசேஜ் பண்ணுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். இந்த மணிகண்டன் அண்ணாவை நம்பவே முடியாது. பகல் விரிஞ்சாலும் சரி விடியலனாலும் சரி, இந்த வண்டி சத்தம் சத்தமாகவே இருக்கு. வாழவே விட மாட்டேங்குது. ஐயோ, இதெல்லாம் வேர்த்து இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஈஸ்வரா, எக்கு கிரேவி வச்சாச்சு. வந்தால் தோசை. எங்கள் வீட்டில் சப்பாத்தியை சுட்டு கொடுத்தா சாப்பிடும். தோசை அவள் சுட்டு கொடுத்தா சாப்பிடும். பேசு ரியாவா? பேசுறியா? சண்முகம் சொன்னா வாங்க அண்ணா. என்ன அண்ணா, தங்கையின் லைவுக்கு வர இவ்வளவு இணைஞ்சலுங்களா? ஏன் இவ்வளோ நாள் லைவுக்கு வரல? இதில் வர அண்ணா வேற அண்ணா. வாங்க வாங்க. தாயின் நான் ஒரு கதை சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது உல்லாச பயணம், திரும்பி போவது நிச்சயம், தேதி மட்டுமே ரகசியம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உள்ளேன் ஐயா, இருக்கிறீர்களா? ஆய் மோகன் கோபால் அண்ணா, வாங்க வாங்க. இனிய வணக்கம். என்னம்மா தனியாக பேசிகிட்டு இருக்கேன்? மணிகண்டன் பிரதர் எஸ் ஆகிட்டார் போல இருக்காரே. அக்கா ரோட்டில் போகிறவங்கிட்ட போடா. ஐயோ, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஸோ க்யூட். அப்படியா? மணிகண்டன் அண்ணா சொல்கிறேன் கேள. நேற்று ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, மரியாதை பேசிட்டேன், சாரி. அந்த பிள்ளை கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னு, உங்கள் வீட்டுக்காரர் ஃபுட்டு டெலிவரி வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையான்னு கேட்குது.